எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் யார் கூட இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லாயர் சகுந்தலா நாராயணன் சாமி கூட இருக்கேன். இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்க போறோம் அப்படின்னாக்கா மக்கள்கிட்ட நம்ம கேட்ட கேள்வி தான் நம்ம லாயர்கிட்ட நம்ம கேள்வி கேட்க போறோம். ஓகேங்களா? அதாவது எப்படின்னாக்கா நம்ம டிக்டாக் மூலியமா நம்ம மக்கள் நம்மகிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட கேட்ட கேள்வி நம்ம மிஸ்ஸஸ் லாயர்கிட்ட நம்ம கேள்வி கேட்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா மக்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, வீட்டு ஹஸ்பண்ட் தான் வீட்டோட ஓனர். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சடன் கிராஷ், கார் கிராஷ்ல இறந்துட்டாங்க. ஸோ இந்த வீட்டு யாருக்கு போய் சேரும்? இப்போ ஹஸ்பண்ட்க்கு சிப்ளிங்ஸ் இருக்காங்க. அந்த வீடு யாருக்கு போய் சேரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது உங்களோட பதில் என்னவா? ஓகே, அதாவது இந்த வீடு ஒரு வீடு கணவருக்கும் மனைவிக்கும் ரெண்டு பேருமே ஓனர் சொல்லினாரு. இப்ப சொன்னாரு. அப்புறம் ரெண்டு பேரும் கார் கிராஷ்ல இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா? பிள்ளைகள் இல்லை. ஓகே, அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா அம்மா இருக்காங்க. ஓகே, அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அதாவது இந்த சொத்து என்பது கணவருக்கு பாதி, மனைவிக்கு பாதி, ரெண்டு பேருக்குமே பாதி பாதி தான். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் இல்லை அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா இந்த கணவரோட பாதி சொத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு போகும், அந்த மனைவியோட பாதி சொத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு போகும். ஓகே, இன்கேஸ் கணவருக்கு அப்பா அம்மா இருக்கு, அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த சொத்து போயிடும். மனைவிக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்னா அவங்களோட கூட பிறந்தவங்களுக்கு அது போகும். இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்ட் 1958 படி இந்த மாதிரி பகிர்ந்து கொடுப்பாங்க. ஓகே ஓகே மிஸ், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்பா இறந்து போயிட்டாரு வித்வுட் ரைட்டிங் வீல். இப்போ வீல் ரொம்ப முக்கியமா நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்னன்னாக்கா, அப்பா இறந்துட்டாரு வித்வுட் ரைட்டிங் வீல். அவங்களுக்கு 4 பிள்ளைங்க. இந்த 4 பிள்ளைங்களுக்கு அந்த வீடு யாருக்கு போய் சேரும்? ஓகே, அதேதான் நான் சொன்ன மாதிரி தான். அதாவது அப்பா பேர்ல சொத்து இருக்கு, 4 பிள்ளைகள் இருக்காங்க. அப்பா உயில் எழுதாம இறந்துடுறாரு. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா மறுபடியும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்ட் 1958 அந்த சட்டத்தின் கீழே தான் சொத்துக்கள் பிரித்து கொடுக்கப்படும். அப்பாவுக்கு மனைவி இன்னும் உயிரோடு இருக்காங்களா, அதாவது அம்மா உயிரோடு இருக்காங்களா பார்த்தா, அப்படி அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு 3ல் 1 பாகம் போகும், 2ல் 3ல் 2 பாகம் அந்த 4 பிள்ளைங்களுக்கு போகும். அப்படி அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா. அப்படி அம்மா உயிரோடு இல்லை, 4 பிள்ளைங்க மட்டும்தான் இருக்காங்கன்னா அந்த சொத்து எல்லாத்துக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்கப்படும். 1/4 1/4 1/4 1/4. இதுல இன்னொரு கேள்வி ஆட் ஆன் பண்ணிருக்கேன். என்னன்னாக்கா ஸோ இப்போ வீல் எழுதுறதுக்கு அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்? இந்த ஹோல் ப்ராசஸ் வீல் எழுதுறதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும், இல்லைன்னா எத்தனை மாசம் பிடிக்கும்? ஓகே, உயில் எழுதுறது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க சொந்தமா உயில் எழுதலாம். அப்படி உங்களுக்கு சட்டப்படி என்னென்ன ப்ராசஸ் போடணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுச்சுன்னா நீங்க சொந்தமாவே உயில் தயாரித்து, முக்கியமா என்னன்னா அதோட இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, கட்டாயமா உயில் எழுதப்போருடைய விவரம், யாரு வாரிசு, அவங்களுடைய விவரங்கள், அதுக்கப்புறம் இப்ப உயிர் விட்ட உடனே, அதாவது இறந்துட்டோன்னே யாரு அவங்களோட சொத்துக்கு நிர்வாகி பண்ண போறாங்க முதல்ல, அதாவது கிராண்ட் ஆஃப் ப்ரோபேட் கோர்ட்ல போய் எடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது அவங்களோட கடனை அடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் யாரு நிர்வாகம் பண்ண போறாங்க. அப்ப அதுக்கு 1ல இருந்து 4 பேர் அந்த உயிர் எழுதுபவர் நியமனம் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பாத்தீங்கன்னா அப்படி கணவராக இருந்தா மனைவி நியமனம் பண்ணுவாங்க, அப்படி மனைவியா இருந்தா கணவரை நியமனம் பண்ணுவாங்க. ஒரு சில சமயங்கள் மூத்த பிள்ளைகள், இந்த மாதிரி மெச்சூர்டான பிள்ளைகள், அப்படி ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா சொந்த கூட்டாளி, அதாவது மனைவி இல்ல பிள்ளைங்களை இது பண்ணாம ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்டு, இந்த மாதிரியான அல்லது கூட பிறந்தவங்க, இந்த மாதிரியான நபர்களை நியமனம் பண்ணுவாங்க. இவங்க வாரிசு இல்லாம கூட இருக்கலாம், வாரிசு அறவே அவங்க சொத்துல பங்கு இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அவங்க எக்ஸிக்யூட்டிவ் இல்லைன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் முடிஞ்சு அதுக்கப்புறம் உங்களோட அசெட், அதாவது எவ்வளவு சொத்து இருக்கு, அசையும் சொத்து, அசையாத சொத்து, அதெல்லாம் எழுதணும். 1 by 1 எழுதணும். ஓகே, எனக்கு அசையாத சொத்து, எனக்கு வீடு இங்க இருக்கு, கார் ஃபேக்டரி இங்க இருக்கு, நிலம் இங்க இருக்கு, இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் யார் யாருக்கு. ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு கூட கொடுப்பாங்க, ஒரு ஆளுக்கு குறைவா கொடுப்பாங்க. அப்படி எழுதினா கூட எழுதிட்டு எதனால நான் ஒரு ஆள் கூட கொடுக்குறேன், எதனால ஒரு ஆள் குறைவா கொடுக்குறேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை எழுதணும். இதெல்லாம் எழுதிட்டு கடைசியா கட்டாயமா முக்கியமா என்னன்னா 2 விட்னஸ் இருக்கணும், 2 பேர் சாட்சி கையெழுத்து போடணும். அந்த சாட்சி கையெழுத்து போறவங்களுக்கு நீங்க உயில என்ன எழுதிருக்கீங்கன்னு தெரியணும்னு அவசியமே கிடையாது. அவங்களோட வேலை என்னன்னா, நீங்க உயில் எழுதி சைன் பண்றப்ப அவங்க சாட்சியா இருக்காங்க, நீங்க தான் சைன் பண்றீங்கன்னு அவங்க சாட்சியா இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் உங்க உயிர் விட்டுட்டோன்னே, நீங்க இறந்துட்டோன்னே கிராண்ட் ஆஃப் ப்ரோபேட் எடுக்கிறப்ப இவங்க எஃபிடேவிட்னு ஒன்று சைன் வைக்கணும். அதாவது நாங்க 2 பேரும் சாட்சி கையெழுத்து போட்டோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏறக்குறைய நான் பொதுவான விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள்
இருந்துச்சுன்னா நீங்க சொந்தமாவே உயில் எழுதலாம். அப்படி லெட்ஸே இல்ல எனக்கு என்னென்ன க்ளாஸ் போடணும்னு தெரியல, ஏன்னா சில சமயம் வந்து இந்த ரெசிஜுவரி க்ளாஸ் போடணும், இதெல்லாம் எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல அப்படி சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு குவாலிஃபைட் வழக்கறிஞரை கொண்டு நீங்க வந்து உயில் எழுதலாம். அப்படி வேணா உயில் எழுதும் நிறுவனங்கள் நிறைய சர்வீசஸ் கொடுக்குறாங்க, இல்லைன்னா பேங்க் கூட செய்யறாங்க, அவங்க கிட்டே நீங்க உயில் எழுதலாம், அமரர் ஆகிக்கிட்டே நீங்க உயில் எழுதலாம். ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஸோ நீங்க உயில் எழுத போறீங்க அப்படின்னாக்கா இவங்க சொன்ன இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க உயில் எழுதி வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணி 30 வருஷம், ஸோ அருமையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து ஹஸ்பண்ட் வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை பத்தி கேட்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க ஒய்ஃப்க்கு வந்து எந்த மாதிரி ஒரு கம்பென்சேஷன் கிடைக்கும்? ஏன்னா அவங்க 30 இயர்ஸ் வாழ்ந்துட்டாங்க, அவங்களுக்கு திடீர்னு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு டிசப்பாயிண்டா இருக்கும்ல. ஸோ இதுக்கான பதிலுங்க. ஓகே, விவாகரத்துன்னு வரும் பொழுது கணவன் விவாகரத்து கேட்டாலும் சரி, இல்ல மனைவி விவாகரத்து கேட்டாலும் சரி, ஒரு நபர் வந்து நான் விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு பிடிவாதமாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு சென்றுட்டோன்னே நீதிபதி வந்து கம்பேல் பண்ணி, அதாவது வற்புறுத்தி இன்னொரு அந்த துணையோட நீங்க வாழணும்னு வற்புறுத்த மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து பொதுவாக வந்து விவாகரத்து வழங்கப்படும். ஒரு சிங்கிள் பெட்டிஷன் போட்டாலும் கூட, சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள், அதாவது பெரும்பாலும் பெண்கள், ஒரு சமயம் ஆண்கள் கூட இருப்பாங்க, பெரும்பாலும் பெண்கள் வந்து வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. அவங்க வந்து மனிட்டரி கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்காது, அதாவது அவங்க வந்து வீடு பார்த்துக்கிறது, பிள்ளைகளை பார்த்துக்கிறது, அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப இந்த கேள்விக்கான விட என்னன்னா 30 வருஷமா அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க, பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு மனைவியாக இருந்து கல்யாணம் பண்ணி மனைவியாக இருந்து அந்த வீட்டுல வந்து அவங்க செய்த வேலைகள், வீடு சுத்தம் பண்றது, சமைக்கிறது, பிள்ளைங்களை பார்த்துக்கிறது, இதெல்லாம் இருந்ததுனாலதான் அவர் ஒரு மனுஷனா வாழ்ந்தான், ஒரு கணவனா வாழ்ந்தாரு, ஒரு நல்ல தகப்பனா வாழ்ந்தாரு. ஸோ அது வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த மேரேஜ் அண்ட் ஆல்சோ டுவர்ட்ஸ் த அசெட். ஸோ அப்படிதான் அந்த மக்காமா பார்க்கணும், நீதிமன்றம் பார்க்கும். ஆனா என்னன்னா நீதிமன்றத்துல வந்து விவாகரத்துன்னு கோரும் பொழுது வந்து கட்டாயமா உங்களோட பெட்டிஷன்ல, அதாவது அந்த மனைவியானவங்க வந்து எழுதணும், கோரணும், ரிக்வெஸ்ட் பண்ணணும். ரிக்வெஸ்ட் பண்ணல வச்சுக்கீங்களேன், அவங்களுக்கு கிடைக்காது. அப்ப அவங்கள பிரதிநிதிக்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு மனைவியானவங்க வந்து சொந்தத்துக்கு அவங்க தனியார் ஒரு விவாகரத்து லாயர் வழக்கறிஞர் இருந்தாங்கன்னா இவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாதாடுவாங்க. ஒரு சில சமயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கணவர் வந்து ஜாயிண்ட் பெட்டிஷன் போலான்னு சொல்லுவாரு, இவங்களை வந்து சரி சொல்லிடுவாங்க. அப்ப இவங்க வந்து அந்த லாயரை சொன்னாலும் சரி, அந்த கணவர்கிட்ட சொன்னாலும் சரி, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படி சொல்லும்போது சரி சொல்லிட்டு அங்க போனா அந்த வந்து எதுவுமே இருக்காது. விவாகரத்து பெட்டிஷன் வந்துட்டோன்னு, அந்த டிகிரி வந்துட்டோன்னு பார்த்தா விவாகரத்து வழங்கியிருப்பாங்க, சொத்து பத்து பிள்ளைகளை பத்தி அங்க ஒண்ணுமே மனைவிக்கு சாதகமா இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏன் அதை சொல்றேன்னா, ஒரு சில சமயங்கள்ல வந்து என்னை வந்து நாடி என்கிட்ட வந்து கேட்டு எனக்கு வந்து இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க மேடம், இது வரைக்கும் எனக்கு கொடுக்கல அப்படி சொல்லிட்டுன்னா டிகிரி பார்த்தா அந்த பெட்டிஷன் பிரச்சாரம் பார்த்தா எதுவுமே வந்து அங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணல, கோரவில்லை. அப்ப இந்த மாதிரி சமயங்கள்ல வந்து என்னன்னா மறுபடியும் வந்து வேரியேஷன் ஆர்டர் சொல்லிட்டு திரும்பியும் நாங்க போகணும், மறுபடியும் அதே நீதிமன்றத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து முன்ன விடுபட்டிருக்கு, அதனால எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அது வந்து ஜட்ஜ் நீதிமன்றம் பொறுத்து இருக்கு. ஏன்னா அது கான்ஸ்டன்ட் மியூச்சுவல்னாவே கொஞ்சம் கடினமா இருக்கும், ஆனா சரியான காரணங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வேரியேஷன் நம்ம போகலாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருக்குது. ஸோ கவலைப்பட வேணாம், 30 வருஷமாக நீங்க வாழ்ந்து நீங்க வந்து பணம் கொடுத்துருந்தீங்கன்னா இட்ஸ் குட். ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா நான் ரெனோவேஷனுக்கு நான் காசு கொடுத்தேன், இல்ல என்னோட தாலி வந்து இல்லைன்னா தாலி இல்லை என்னோட தோடு வந்து அடமானம் வைக்கிறதுக்காக கொடுத்தேன், என்னோட சங்கிலி அடமானம் வச்சு தான் கொடுத்தேன் கணவருக்கு, இந்த வீடு இந்த இது செய்யறதுக்கு, இங்க கெட்டு போச்சு இதெல்லாம் செய்யறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்க கையில இருந்தா பெட்டர், அந்த ப்ரூஃப்லாம் இருந்துச்சுன்னா பெட்டர். அப்போ அதெல்லாம் நம்ம வந்து நீதிமன்றத்துல காட்டலாம், நான் வந்து உடல் அளவுக்கு வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன், பிள்ளைங்களை பார்த்திருக்கேன், வீடெல்லாம் பார்த்திருக்கேன், அதே சமயத்துல கொஞ்சம் காசு நான் கொடுத்துருக்கேன் அப்படி சொல்லும்போது நீதிமன்றத்துல என்ன பண்ணா, நீதிபதியோட அப்சல்யூட் அவருடைய டிஸ்கிரிப்ஷன், அதாவது அவரு நீதிமன்றத்துல நீதிபதி வந்து அவங்க கையில தான் இருக்கு, அவரை பார்த்து ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தீர்ப்பு வழங்கும் பொழுது 50-50 பாதி கொடுக்க வாய்ப்பு இருக்கு அந்த வீட்டுல. அதாவது கணவர் வந்து முழுக்க கணவர் ஓனரா இருந்தாலும் கூட கணவர்கிட்ட சொல்லுவாங்க, அதாவது இந்த சொத்துல வந்து பாதி பங்கு உன் வைஃப் நீ கொடுத்தாகணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா மனைவிக்கு வந்து 40%, 30%, சதவிகிதம் கணக்கு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. நீதிமன்றத்துல நீதிபதியினுடைய அந்த தீர்ப்புல தான் இருக்கு. இப்ப இந்த லட்சிய வந்து நீதிபதி வந்து இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு, இப்ப இந்த வீட்டுக்கு வந்து 50% வந்து பங்கு போகணும் அப்படின்னு சொல்லி, இப்ப வந்து அவரு அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த வீடு வித்தாகணுமா இல்ல எப்படி? ஓகே, ஒரு நல்ல கேள்விதான். அதாவது
இதுதான் ஒரு பெரிய சிக்கலா இருக்கும். சொல்லிடுவாங்க பாதி பாதின்னு. நாங்க நார்மலி வந்து மனைவி சார்பாக இல்ல வந்து யார் வந்து அந்த சொத்தை கோர்றாங்களோ அவங்க சார்பாக நாங்க வாதாடணும்னா இதையும் சேர்த்து நாங்க எழுதுவோம். அந்த ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் ஐபிடிவில. அதாவது நீங்க வந்து கொடுக்கின்ற தீர்ப்பு வந்து நீங்க பங்கு கொடுத்தீங்கன்னா, மனைவிக்கு பங்கு கொடுத்தீங்கன்னா அந்த பங்கானது வந்து எப்படி, அதாவது வீடை வித்து உடனே வீடை வித்து பிரிச்சு கொடுக்கறதா. அதுன்னு சில சமயம் வந்து பேங்க் லோன் இருக்கும். அப்ப வீடு விற்கும் பொழுது பேங்க் லோன் கட்டிட்டு வருகின்ற அந்த பணம் இருக்கு இல்லையா, அது வந்து பகுதி பகுதியா பிரிச்சு கொடுக்கறதா, இல்ல வந்து இப்பயே வந்து அந்த கணவர் வந்து கணவனையும் மணி வந்து ரீபைனான்சிங் பண்ணி சொத்தை பிரிச்சுக்கிறதா, பேர் உள்ளுக்கு விற்கிறதா. அப்படின்னா ஒரு சில சமயங்கள் என்ன கேட்பாங்கன்னா பிள்ளைகள் பேருக்கு உயிர் எழுதி மாதிரி, அதாவது எங்களுக்கு அப்புறம் வந்து முழுக்க முழுக்க பாதி பாதி உன்னோட பாதி என் பிள்ளைங்க இந்த பிள்ளைங்களுக்கு, என்னோட பாதி இந்த பிள்ளைங்களுக்கு போகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. சோ அது வந்து அந்த தம்பதிகள் வந்து எந்த மாதிரியான சூழ்நிலையில அந்த சூழ்நிலை எந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க கேட்கறாங்களோ அது பொறுத்து தான் அது பிரித்து கொடுக்கப்படும். இப்ப அதுவே வந்து அவங்க ரிஃப்யூஸ் பண்றாங்க, அதாவது வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து கோர்ட் கொடுத்த ஆர்டரே வந்து ரிஃப்யூஸ் பண்றாங்க, இப்ப வந்து இந்த வீடு விற்கல, சரியான ப்ராப்பரான மூவ் பண்ணிடல அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு வந்து ஓகே, அது வந்து அப்படி வந்து ரிஃப்யூஸ் பண்றது வந்து கணவராக இருந்தால் மனைவி வந்து கமிட்டல் ப்ரொசீடிங் போலாம். அப்படி வந்து ரிஃப்யூஸ் பண்றவங்க மனைவியாக இருந்தா கணவர் வந்து கமிட்டல் ப்ரொசீடிங் போலாம். அதாவது நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு. நீதிமன்ற ஆணை வந்து என்ன சாசனம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த பகுபலியில நான் சொல்றதுதான் சாசனம் அப்படின்னு. நீதிபதி வந்து சொல்ற விஷயம் வந்து அது சும்மா சாதாரணமா எடுத்துக்க கூடாது. அது வந்து அவங்க கொடுக்குற ஆர்டர். சட்டம் எப்படி இந்த சட்டத்துல வந்து நீங்க வந்து ஒருத்தனை கொலை பண்ணக்கூடாது, கொலை பண்ணா தண்டனை இருக்கு, அந்த மாதிரி நீதிபதி கொடுக்குற ஆர்டர் வந்து நீங்க மீறினால் அது வந்து சட்டப்படி ஒரு குற்றச்செயல். அப்படி குற்றச்செயலா இருக்கும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து கமிட்டல் ப்ரொசீடிங் போலாம். கமிட்டல் ப்ரொசீடிங் நடத்தினா ஏறக்குறைய ஒரு கிரிமினல் சார்ஜ், ஜெயில கூட போற வாய்ப்பு இருக்கு. நல்லா அருமையா சொன்னாங்க. ஓகே, இப்ப வந்து இன்னொரு சினாரியோ என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பா வந்து ரொம்ப சீக்கா இருக்காரு, 2 பையனுங்க. எல்டர் சன் வந்து சரியா ரெஸ்பான்சிபிளா இல்லை. ஸோ யங்கர் கிட் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் தான் வந்து இந்த அப்பாவோட லோன் ரீபேமெண்ட் கட்டுறதா இருக்கட்டும், யூட்டிலிட்டிஸ் கட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து 2வது பையன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து அப்பா தான் வந்து சீக்கா இருக்காருல்ல, எனக்கு இந்த வீட்டில் பங்கு வேணும்னு சொல்லிட்டு மூத்த பையன் கேட்கிறாரு. ஸோ இதுக்கு பதில் என்ன? ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யார் பேர்ல இருக்கு? அவங்க அப்பா பேர்ல. முழுக்க முழுக்க அப்பா பேர்ல. ஓகே, முழுக்க முழுக்க அப்பா பேர்ல இருந்துன்னா அப்பாவுக்கு வந்து முழு உரிமை இருக்கு. அவர் உயிர் விடுறதுக்கு முன்னுக்கே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யாருக்கு கொடுக்கணும்னு. இப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்பா பேர்ல இருக்கனால 2வது பையன் தான் வந்து வீட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்ன செய்யலாம், அவங்க அப்பா வந்து உயிர் எழுதி வைக்கலாம். இந்த முழுக்க முழுக்க அந்த வீடு வந்து 2வது பையனுக்கு தான் போய் சேரணும், அதுக்கு ஒரு காரணமும் எழுதலாம். இதுதான் அந்த உயிர் எழுதுறது வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமானது. நீங்க வந்து என்ன வேணாலும் எழுதலாம் தெரியுங்களா உயிர்ல. உங்களோட வைஃப் ஏன் நீங்க உங்க வைஃப் வந்து ரொம்ப மிஸ் பண்றீங்க, இல்ல மிஸ் பண்ணுவீங்க, இல்ல வந்து நீங்க ஒரு குட்டி பேட் வச்சீங்கன்னா இந்த பேட் வந்து யாரு வந்து ஜாக்கப் பண்ணணும், எனக்கு அப்புறம் ரொம்ப சுவாரஸ்யமா நீங்க என்ன வேணாலும் உங்க உயிரில் எழுதி வைக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சோ அப்படி இருக்கும்பொழுது நீங்க வந்து காரணம் எழுதலாம். என்ன இந்த 2வது பையனுக்கு தான் வந்து நான் வந்து இந்த வீடு கொடுக்குறேன், என்ன காரணம் அப்படின்னா என்னை வந்து முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டு இந்த பையன், இந்த வீட்டுக்கு காசு கட்டுறது இந்த பையன், அதனால வந்து இந்த சொத்தை வந்து இவனுக்கு எழுதி வைக்கிறது யாருமே சேலஞ்ச் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி எழுதி வைக்கலாம். என் மூத்த பையனுக்கு கூட கொடுக்க கூடாது சொல்லி எழுதி வைக்கலாம். அவர் சொல்றதுதான் இருக்கு. ஆமா, அந்த உயில் வந்து சட்டப்பூர்வமா வந்து சரியான முறையில எழுதிருந்தா, அதாவது இப்ப இதெல்லாம் எழுதிடுறாரு. உதாரணத்துக்கு சாட்சி கையெழுத்து 2 கையெழுத்து போடணும் வச்சுக்கோங்களேன், 2 கையெழுத்து தான் போடணும். அதுல ஒரு சாட்சி வந்து கையெழுத்து எழுதல, ஒரு சாட்சி தான் இருக்காங்கன்னா இந்த உயிரை எழுதி கூட புண்ணியம் இல்லாம போயிடும். அந்த உயிர் வந்து வேலிட்டா இருக்காது கோர்ட்ல, சரிங்களா? அதனால வந்து அது வந்து சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகின்ற ஒரு உயிலாக இருந்தால் அந்த சொத்து வந்து கட்டாயமா 2வது பையனுக்கு தான் போய் சேரும், 1வது பையனுக்கு கிடைக்காது. புரியுது மேடம். இப்ப சொல்லியிருந்தீங்களா அந்த வந்து உயிர் எழுதுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த மாதிரி ஒர்க் ஆகும்? இப்ப வந்து ஒரு உயிர் நாங்க இடையில சேர்ந்த வயசானவரு, அவங்க மனைவி இறந்துட்டாங்க. சோ அப்ப வந்து அவங்க மனைவி பத்தி அதெல்லாம் வர்ணனை எழுதியிருந்தாரு. என் மனைவி நான் ரொம்ப நான் லவ் பண்ணேன், அதனால அவங்கள மறக்க முடியல. உயிர் எழுதும் போது வந்து இதெல்லாமே வந்து அவங்க வந்து அதுல எழுதுறாங்க, எழுத சொன்னாங்க, நாங்க எழுதணும். அப்ப அதனால வந்து என் மனைவிக்கு வந்து இந்த மாதிரி என் மனைவி ரொம்ப நான் நேசிச்சதுனால என் பிள்ளைகள் நான் விட்டுட்டு போன அந்த சொத்து வந்து என் மனைவி பேர்ல வந்து இவங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதான் எழுதியிருந்தாரு. So it's very interesting. இன்ட்ரெஸ்டிங்கா அந்த வீல் ரைட். நீங்க அதை எப்படி வேணாலும் எழுதலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை.
ஓகே ஓகே மிஸ், ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா வந்து, மலேசியன் ஸ்டாட்டிஸ்டிக் படி 2025, அதாவது போன வருஷத்தோட ஸ்டாட்டிஸ்டிக் படி 24% நம்ம இந்தியன் மக்கள் வந்து வீடு வாங்கியிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன கேள்வி அப்படின்னா வந்து, இப்போ தமிழ்நாளுக்கு வீடு ரெண்டல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்து சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இப்போ வீடு ரெண்டல் சரியா கட்டாதனால அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இப்போ என்ன கேள்வினா, 24% வீடு வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா வந்து இந்தியன் சப்போர்ட் இந்தியன் தான் வந்து ஒரு இந்தியனுக்கு வீடு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டெனன் வந்து சரியா வீட்டு காசு கட்டுறது இல்லை. ஒரு 3 மாசம் வீட்டு காசு கட்டுறது இல்லை, யூட்டிலிட்டிஸ் பில் கட்டுறது இல்லை. எந்த அளவுக்கு வந்து கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க ஆஸ் அ டெனன்? ஓகே. இப்போ வந்து 2 வகையா பிரிக்கலாம். முதல்ல வந்து நான் லேண்ட்லார்ட் உரிமை எப்படி பாதுகாக்கிறது சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டெனன் எப்படி பாதுகாக்கிறது அப்படி சொல்லி பேசுறேன். அவர் சொன்னது சரிதான். இப்போ வந்து ரெண்டல் வந்து நம்ம இந்தியர்கள் போய் ரெண்டல் கேட்டாவே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்தியன், siapa இந்தியனா, சாரி sudah ada orang sudah ambil அப்படி சொல்லிடுவாங்க. சரிங்களா, இந்த மாதிரி நடக்குது, சகஜமா நடக்குது ஒண்ணுதான். இது வந்து நான் வந்து ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நம்ம இந்தியர்கள் எல்லாத்தையும் சொல்ல நல்ல டெனன்னா இருக்கிறவங்க, நல்லா காசு கட்டுறவங்க, சரியான முறையில இருந்து வீடு பாதுகாத்து வெளியே வரப்ப வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி சாவி கொடுக்குறவங்க நிறைய டெனன் நம்ம இந்தியர்கள் இருக்காங்க. ஆனா வந்து பொதுவாக பாத்தீங்கன்னா வந்து நாஸ்தியான டெனனும் இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா, அதாவது சேவை காசு ஒழுங்கு கட்ட மாட்டாங்க. சரிங்களா, அப்படி கட்டாம இருந்தா கூட அட்லீஸ்ட் லெட்ஸே இப்போ வந்து எனக்கு ஒரு என்னோட ஒரு டெனன் இருக்காரு. அவருக்கு வந்து வேலை போயிடுச்சு. அப்ப எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாரு, அக்கா எனக்கு வேலை போயிடுச்சுக்கா, எனக்கு இந்த மாசம் ரெண்டல் போட்டு கட்ட முடியாது, நான் அடுத்த மாசம் நான் சேர்த்து கட்டிடுறேன் அப்படின்ட்டு. ஸோ ஓகே, ஐ கிவ் இன், ஓகே, பட் ஐ புட் இன் ரைட்டிங், சரி அடுத்த மாசம் சேர்த்து கட்டிடு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல காரணம் இருந்துச்சு. நீங்க வந்து காரணம் சொல்லணும், என்னால் இந்த மாசம் கட்ட முடியல, இதான் காரணம், அடுத்த மாசம் நான் கட்டிடுறேன் அப்படி சொல்லிட்டு. இது வந்து சைலண்டா இருக்கிறது, காசு கட்டுறது இல்ல, கால் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. ஸோ அந்த மாதிரி பிஹேவியர் ப்ராப்ளம். ஓகே, அப்புறம் 2வது மாசம் வந்துட்டுன்னா ஓனோ பண்ணணும். காசு கட்டலன்னா மறுபடியும் காசு கட்டணும். காசு கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு 2 மாசம் கட்டுறது, அப்புறம் 1 மாசம் கட்டுறது இல்லை, இந்த மாதிரியான பிஹேவியர். அப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட் காசு, தண்ணி காசு வச்சு வாங்குறது, காசாதான் காசு கட்டுறது இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா நியூசன்ஸ். ஓகேங்களா, நியூசன்ஸ் என்னன்னா, எல்லாத்தையும் நான் சொல்லல, தவறா நினைச்சுக்காதீங்க. ஒரு சில நம்மளது இந்தியர்கள் வந்து தண்ணி அடிச்சுட்டு வீட்டுல சத்தம் போடுறது, நெய்பர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது, நிதர்சனமான உண்மைகள். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, இவங்களை எடுத்துட்டா இவனுக்கு பெரிய கச்சாவில் சரியான பிரச்சனை இல்லை, அவனுக்கு இந்தியர்கள் இது டெனனா இருக்கா, அப்ப எதுக்கு இந்த ஹெசல் நான் கோத்ரூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லார்ட் வந்து நினைக்கிறாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம மாதிரி யாருமே நன்றி உள்ளவங்க, காசு கணக்கா கட்டுறவங்க வந்து இந்தியர்கள் என்ன கேட்டீங்கன்னா ஒரிஜினல் இந்தியர்கள் அப்படித்தான். அந்த கடமையை தவற மாட்டோம், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவோம், காசு கணக்கா கட்டுவோம். இதுதான் இந்தியர்கள் என்ன கேட்டீங்கன்னா. ஸோ இடைப்பட்ட காலத்துல ஏதோ சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல டெனனா இருப்போம். அடுத்தது லேண்ட்லார்டோட உரிமை. லேண்ட்லார்டோட உரிமை அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்துல வந்து லேண்ட்லார்ட், அதாவது வீட்டு உரிமையாளர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காசு வந்து ஓனர் டெனன் கட்டலாம், காசு வந்து வாடகை எடுப்பவர்கள் வந்து காசு கட்டலைன்னா நீங்க போயிட்டு வீடை வந்து பூட்ட முடியாது. நீங்க முந்தைய காலத்துல வந்து பூட்டுவாங்க. ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணா போதும் மேடம், நான் போயிட்டு வீடை பூட்டிடுவேன், கரண்ட் காசை கட் பண்ணிடுவேன், தண்ணியை கட் பண்ணிடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் ஆக்சுவலி வந்து இப்ப இல்ல, அந்த காலத்துல வந்து சட்டத்தின்படி முடியாது. ஆனா இப்ப வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துக்கிறாங்க, ஓனர் கேனாட் டூ தட். ஓகே, எனிவே பார்லிமெண்ட் வந்து இப்ப வந்து ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க, சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த வாடகை சம்பந்தமான விஷயங்கள் வந்து எப்படி வந்து சுமூகமா லேண்ட்லார்டையும் பாதுகாத்து டெனனையும் பாதுகாத்துன்ற சட்டம் வந்து டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. இன்னும் அமலாக்கத்துக்குன்னு வரல. இருந்தாலும் வந்து இப்போதைக்கு சட்டம் தான் இதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இப்ப ஓனர் வந்து வாடகை எடுப்பவங்க வந்து காசு கட்டல அப்படின்னா நீங்க வந்து அந்த டிமாண்ட் பண்ணலாம், நீங்க நோட்டீஸ் ஒன்று அனுப்பலாம். முடிஞ்ச அளவுக்கு மாசம் அவங்க டிஃபால்ட் பண்ணும் போதே நோட்டீஸ் அனுப்பிடுங்க, வெயிட் பண்ணாதீங்க 2 மாசம் 3 மாசம். அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட ரிகவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ மாசம் நீங்க நோட்டீஸ் அனுப்பிட்டு டைம் கொடுங்க, இந்த டைமுக்குள்ள நீங்க வந்து எனக்கு காசு கொடுக்கணும்னு. அதுவும் டிஃபால்ட் பண்றாங்களா, 2வது மாசம் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து கோர்ட்ல இருந்து ஃபைல் பண்ணிடலாம். நோட்டீஸ் அனுப்பிட்டு நீ டிஃபால்ட் பண்ணனா நான் கோர்ட்டுக்கு போறேன்ட்டு. ஓகே, ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் கோர்ட் கேஸ்னு போனா சரியான செலவாகும் அப்படி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து 5000 வழிக்கு குறைவான கிளைம், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெண்டல் வந்து குறைவா தான் இருக்கும், 5000 வழிக்கு குறைவான கிளைம் இருந்தா நீங்க ஸ்மால் கிளைம் கோர்ட்னு ஒன்று இருக்கு,
அதுல போயிட்டு நீங்க போயிட்டு பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக மிக குறைந்த செலவுல வந்து நீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அவ்வளவுதான் இருக்கும். அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. சிம்பிளான இதுதான், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம் தான். என்ன நடந்துச்சு, யாருக்கு நீங்க வந்து ரெண்டல் கொடுத்தீங்க, எத்தனை மாசம் அவங்க கட்டாம இருக்காங்க, இதெல்லாம் பதிவு பண்ணிட்டு அவங்க நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம் வந்துட்டோன்னே, கோர்ட்ல வந்துட்டோன்னே நீங்க அந்த டெனன்ட்க்கு கொடுக்கணும். டெனன்ட்க்கு கொடுத்துட்டோன்னே அவர் காசு கட்டல இல்ல கோர்ட்டுக்கு வரல அப்படின்னா நீங்க ஜட்ஜ்மெண்ட் எடுத்துடலாம். ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சு அவங்க வந்து காசு வந்து எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் இருக்கு அது தனியா. அப்படி ரொம்ப சீக்கிரமா அவங்களை பயமுறுத்தா நீங்க சீட் ஹவுஸ்ல போட்டுக்கலாம். சீட் ஹவுஸ்ல போட்டீங்கன்னா இவங்க வந்து எந்த ஒரு லோனோ இதை எடுக்கதான் கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, ரொம்ப முக்கியமானது என்னன்னா இப்பெல்லாம் வந்து நீங்க வந்து ரெண்டல் கொடுக்கும் போதே கரண்ட் காசும் தண்ணி காசு வந்து டெனன்ட் பேர்ல எடுக்க சொல்லிடுங்க. டெனன்சி எக்ரிமெண்ட் போட்டுட்டு அவங்க பேர்ல போட்டுருங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் காசு தண்ணி காசு வந்து கூட வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் யூஎஸ் ஓனர் நீங்க தான் காசு கட்டணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் எடுத்து சீரத் தூக்கி பார்க்கணும். டேனன் வந்து என்ன செய்யணும்னா அவங்களோட ரைட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நீங்க வந்து உங்களோட வேலை என்னன்னா நீங்க காசு கணக்காக கட்டணும். மாசம் மாசம் நீங்க காசு கட்டணும். ப்ராப்பர்ட்டி ஒழுங்கா பார்த்துக்கணும், டேமேஜ் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்க உரிமை பார்க்கும் பொழுது அந்த டெனன்சி பீரியட் உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லா அங்க இருக்கணும். ஓனர் வந்து சும்மா சும்மா வந்து கச்சப் பண்ணக்கூடாது. இது செஞ்சியா அதெல்லாம் வந்து அந்த அதனால முக்கியமா டெனன்சி அக்ரிமெண்ட் இருக்கணும். வாடகை ஒப்பந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாடகை ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா ஒரு சில சமயம் வந்து இவங்கெல்லாம் கூகுள் பண்ணிட்டு அவங்களே ஒரு சிம்பிள் அக்ரிமெண்ட் பண்ணிட்டு சைன் வச்சிருவாங்க. அப்புறம் பார்த்தா சிக்கல்னு வரும்போது தான் பிரச்சனைன்னு வரும்போது பார்த்தா இந்த கிளாஸ் இருக்கா அந்த கிளாஸ் இருக்கான்னு எந்த கிளாஸ் அங்க இருக்காது உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க வந்து ஒரு எங்களை மாதிரி ஒரு வழக்கறிஞரை கொண்டு நீங்க வாடகை பத்திரத்தை ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப நல்லது. அதுக்கு ஏன் உங்களுக்கு நான் தண்டத்துக்கு நான் காசு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் கோர்ட்டு கேஸ் அலையும் பொழுது சிக்கலாகும். மல்டிபிள் டைம் நீங்க பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து கடுகு போறது சொல்லிட்டு கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமோ சொல்லுவாங்களே, கடுகு அளவுக்கு கணக்கு பண்ணிட்டு கடைசி பார்த்தா பெரிய அளவுக்கு செலவு பண்ண மாட்டேங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது இல்லையா? அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த டெனன் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன செக் பண்ணணும்னா டெனன் வந்து என்ன செக் பண்ணணும்னா அவங்களோட உரிமை பாதுகாக்கிறதுக்கு அவங்க வந்து they need to enjoy the stay there, right? அப்ப அந்த எத்தனை காலம் எத்தனை வருஷம் அவங்க வாழ போறாங்க அங்க இருக்க போறாங்க. அடுத்தது வந்து அவங்க வெளியாகிறதா இருந்தா எத்தனை மாசம் நோட்டீஸ் அவங்க கொடுக்கணும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். அப்படி லட்சி அவங்க பல வருடங்கள் அங்க இருந்துட்டாங்க, அவங்களுக்கு அந்த வீடு வாங்கணும்னு என்ன இருக்கு. அப்ப டெனன்சி அக்ரிமெண்ட் செய்யும் பொழுது அந்த ஓனர் வந்து வீடு விற்பதாக இருந்தால் the first right of refusal சொல்லுவாங்க. அந்த கிளாஸ் இருக்கா, அதாவது நீங்க வீடு விற்கும் பொழுது எனக்கு வந்து சான்ஸ் கொடுங்க, எனக்கிட்ட ஆஃபர் பண்ணுங்க வீடு வாங்குறதுக்கு, அந்த கிளாஸ் இருக்கா, அதெல்லாம் நீங்க பார்க்கணும். அப்படியே வந்து வீடு விற்கிறதா இருந்தா இது வந்து வீடா இருக்காலும் சரி இல்ல கொமர்ஷியல் லோடா இருந்தாலும் சரி. இப்ப நான் வந்து ஒரு கடையில வந்து நான் வந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கேன். இப்பதான் வந்து நான் 1 வருஷம் ஆகுது. அப்பா கிளாஸ் போட்டிருப்பாங்க 2 மாசம் நோட்டீஸ் வந்து ஓனர் கொடுத்து எங்களை வெளியாக்கல. நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேனே. அப்படி இருக்கும் பொழுது அப்ப அந்த கிளாஸ் போடலாம். அதாவது அந்த ஓனர் வந்து வீடு அந்த கடையை விற்கிறதாக இருந்தால் ஓகே, அந்த கடையை வாங்குறவங்க வந்து கண்டினியூ பண்ணணும் இந்த டெனன்சியா. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க பாத்துக்கணும். உங்களுக்கு டெனன்சி உங்களுக்கு என்ன வேணும் என்பது வந்து அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கா. ஓகே, ஒரு கேஸ் நான் என்ன செஞ்சேன்னா என்கிட்ட வந்த ஒரு கேஸ், அதாவது 2 மாசம் நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க வெளியாகிறாங்க, டெனன்ட் வெளியாகிறாங்க. கடைசியில் பார்த்தா ஓனர் வந்து 4 மாசம் 5 மாசம் ரெண்டல் கேட்குறாங்க, அவுட்ஸ்டாண்டிங் ரெண்டல் கொடு அப்படின்ட்டு. நான் 2 மாசம் நோட்டீஸா கொடுத்துருந்தேன் அக்ரிமெண்ட் படி, நான் எதுக்கு உனக்கு கூட காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்தா அதுல ஒரு க்ளாஸ் போட்டிருக்கு. அதாவது நீ வந்து 2 வருஷம் ரெண்டல் எடுத்திருக்க, இந்த 2 வருஷ காலத்துல வந்து எந்த டைம்ல நீ வெளியாகிறியோ ரிமைனிங் மந்த்ஸ் வந்து நீ காசு கட்டணும் சொல்லி போட்டிருக்கு. இவங்களுக்கு தெரியல. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க நிச்சயமா பார்க்கணும். பார்க்காம வந்து டெனன்சி அக்ரிமெண்ட் வந்து ரீட், ஏன்னா சில சமயத்துல வந்து ஒரு ஆள் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இவங்க வந்து சைன் வச்சிருவாங்க, படிக்காம சைன் வச்சிருவாங்க. அது படிக்காம சைன் பண்ற பழக்கமே இருக்கக்கூடாது, படிச்சு சைன் வைக்கணும். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து இந்த டெனன்சி அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது அவங்களுக்கு எதுவும் புரியலன்னா கண்டிப்பா லாயர்கிட்ட கேட்கலாம். லாயர் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆமா, இப்போ லாயர் நீங்க என்ன சைன் வைக்கிறீங்களோ இப்போ ஒவ்வொரு க்ளாஸா என்ன அதான் முக்கியம். நான் வந்து ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சேன்னா கிளைண்ட் உட்கார வச்சு ஒவ்வொரு க்ளாஸா நான் கூத்துரு பண்ணுவேன். இதுல வந்து இது எழுதிருக்கு, இது எழுதிருக்குன்னு ஒன்னொன்னா படிச்சு கட்டுவேன். ஜெனரல் கிளாஸ் தான் நான் சொல்லிடுவேன், இது வந்து ஜெனரலா, இது வந்து டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அவங்க ஓகே புரிஞ்சுக்காங்க. முக்கியமான கிளாஸஸ்லாம் வந்து நான் கட்டாயமா வந்து ஹைலைட் பண்ணுவேன். அதே சமயத்துல ஒன்னொன்னா கோத்துரு பண்ணுவேன், இந்த கிளாஸ் என்ன எழுதிருக்கு, இந்த கிளாஸ் என்ன எழுதிருக்குன்னு. ஸோ தே நீட் டு நோ, சைன் பண்றதுக்கு முன்னுக்கு தே மஸ்ட் நோ என்ன சைன் பண்றாங்கன்னு சொல்லி தெரியணும். ஓகே, அப்போ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோன்னே கிளைண்ட் கேட்பாங்க, எனக்கு வந்து மேடம்
எனக்கு இது வேணும் அப்படி கேட்பாங்க, இந்த இது போட முடியுமா அப்படின்னா கோர்ஸ், ஏன்னா அவங்க தானே எனக்கு ஃபீஸ் கட்டுறாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ நான் கொடுத்தாகணும். ஆமா. அப்ப என்ன செய்யணும்னா அந்த க்ளாஸ் வந்து நான் டிராஃப்ட் பண்ணிட்டு அதுல போடுவேன். ஓகே, இது அவங்களுக்கு ப்ரொவைடட் தட் தி அதர் பார்ட்டி அக்ரி. அதாவது அப்படி டெனன்சி அக்ரிமெண்ட் தான் ஓனர் அக்ரி பண்ணோம். அப்படி ஓனர் நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன்னா டெனன் அக்ரி பண்ணணும். ஸோ ரெண்டு பார்ட்டி அக்ரி பண்ணாதான் அந்த அந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் வைக்க முடியும். ஸோ இது நிறைய விஷயம் இல்லை, இது கடல் போன்றது. பேசிக்கிட்டே போகலாம். இப்போ என்ன முக்கியமான ஒரு கேள்வினா, as ஓனரா வந்து ஓனருக்கு வந்து எவ்வளவு செலவாகும் இந்த டெனன்சி அக்ரிமெண்ட்? ஓகே, ஓனருக்கு வந்து டெனன்சி அக்ரிமெண்ட் செய்யறதுக்கு செலவாகாது. ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டெனன் தான் காசு கட்டணும். அந்த ஸ்டாம்ப் டியூட்டியும் அந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஃபீஸும். அதாவது வந்து அந்த டெனன் தான் அந்த காசு பே பண்ணும். அது பொதுவாக நாட் அ ஸ்ட்ரிக்ட் ரூல், பொதுவாக. அன்லெஸ் வந்து அந்த ஓனர் வந்து அக்ரி பண்றாங்க, பரவாயில்ல நான் காசு கட்டிடுறேன், அப்படி இல்லைன்னா வந்து டெனனுக்கு தனியாக லாயர் இருப்பாங்க, ஓனருக்கு தனியாக லாயர் இருப்பாங்க. அப்ப மசின் பையா மசின் தே பே தி ஓன் சொலிசிட்டர் காஸ்ட். சரிங்களா? அப்போ வந்து நாட் நெசசரிலி டெனன் மஸ்ட் பே. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது வந்து வேறுபடும். பட் பொதுவாக வந்து அந்த வாடகை எடுக்கின்ற வாடகை அந்த பர்சன் தான் வந்து காசு கட்டணும். அதாவது அந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த டெனன்சி அக்ரிமெண்ட் அதுக்குள்ள காஸ்ட் வந்து இவங்க தான் பே பண்ணணும். ஓகே, ஓனருக்கு என்ன பிரச்சனை, ஓனருக்கு என்ன காசு கட்டணும்னா, அப்படி அவங்க ஒரு வீட்டு தரகர் அதாவது ஏஜென்ட் ஹையர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கமிஷன், அதாவது 1 மாசம் ரெண்டல் வந்து அந்த ஏஜென்ட்க்கு கொடுக்கணும். இது இவங்களுடைய காஸ்ட். டெனனோட காஸ்ட் என்னன்னா அந்த டெனன்சி அக்ரிமெண்ட் ப்ரிப்பேர் பண்ற காஸ்ட் அவங்க பே பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரென்ஸ்லாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஓனர் வந்து பே பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு வீடு வந்து ஒரு சமையல பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே வந்து 2-3 டெனன் மாறுவாங்க. டெனன் வெளியாயிரும், சில சமயம் இருப்பாங்க, வெளியாகிறவங்க. இப்போ யாரு பெனிஃபிட் ஆகுறாங்க அந்த வீட்டில்? அந்த டெனன் தானே பெனிஃபிட் பண்றாங்க. அப்போ வந்து அந்த காஸ்ட் வந்து அவங்க தான் வந்து, இது பொதுவான உள்ளது. ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரிக்ட் ரூல், பட் இட்ஸ் பொதுவாக ப்ராக்டிஸ்ல இருக்கிறது வந்து டெனன் வந்து they need to pay. ஓகே, ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து காமனாக நம்ம இந்தியன் கம்யூனிட்டியில் நடக்குது. லோன் சப்மிஷன் பண்ணிடுவாங்க, லோன் அப்ரூவல் கிடச்சிரும். சந்தோஷத்தில் வந்து எஸ்பிஐ சைன் பண்ணணும் தான் அவங்க ரொம்ப பார்க்குறாங்க. ஸோ அவங்க எஸ்பிஐ சைன் பண்ணுறதுக்கு முக்கியமான சில ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அவங்க என்னத்தை கோ த்ரூ பண்ணணும், செக் பண்ணணும். அண்ட் ஆல்சோ லைக் வந்து என்னென்ன அவங்க வந்து லாயர்கிட்ட கேட்கணும். ஓகே, இது வந்து சப்சேல் நினைக்கிறேன். சப்சேல் அண்ட் ஆல்சோ லைக் ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம். ஓகே, முதல்ல சப்சேல் நான் சொல்லிடுறேன். சப்சேல்னா வந்து அதாவது ஏற்கனவே வீடு வாங்கினவங்ககிட்ட நீங்கள் வீடு வாங்குறீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து லோன் அப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்போ அவர் சொன்னாரு லோன் அப்ரூவ் பண்ணியாச்சு சொல்றாரு. லோன் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா சேல் அண்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சைன் வைக்கணும், வீடு வாங்க வைக்கணும் அக்ரிமெண்ட் வந்து சைன் வைக்கணும். சைன் வைக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து அந்த சைன் வைக்க ப்ரிப்பேர் பண்ற அந்த லாயர்கிட்ட வந்து கட்டாயமா நீங்க என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து பையரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும், பையர் அதாவது வீடு வாங்குறவங்களுக்கு என்ன வேணும்னா வீடு வேணும், வீடு விற்கிறவங்களுக்கு என்ன வேணும்னா அவங்களுக்கு காசு வேணும். ஓகே, அவ்வளவுதான். இதுல என்னன்னா முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னன்னா நேரம், டைம். the time is very crucial in a subsale matter. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பொதுவாக வந்து 3+1 3 மாதம் பிளஸ் 1 மாதம் அப்படிதான் வந்து போடுவோம். 3+1 அதாவது 3 மாதத்துல, அதாவது வீடு அந்த வீடு வாங்கும் விற்கும் பத்திரத்தை சைன் வச்ச கையோட 3 மாசத்துல வந்து வீடு வாங்குறவங்க வந்து அந்த முழு தொகையை வந்து ஓனருக்கு கட்டணும். சரிங்களா? அதே சமயத்துல காசு கழிச்சிட்டோன்னே இந்த ஓனர் வந்து வீடு உரிமையாளர் வந்து சாவி கொடுக்கணும். ஓகே, இதுதான் வந்து மெயின் திங். ஓகே, அப்படி இருக்கும் பொழுது என்ன வேறுபடும்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட டைப், அது வந்து மாஸ்டர் டைட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியா இல்ல வந்து இண்டிவிஜுவல் டைட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டியா. அப்படி இண்டிவிஜுவல் டைட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டினா அது வந்து ஃப்ரீ ஹோலா லீஸ் ஹோலா. அப்படி வந்து ஃப்ரீ ஹோ லீஸால இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டார்டர் டைட்டிலா இல்ல வந்து இண்டிவிஜுவல் டைட்டிலா. ஸோ இந்த மாதிரி வந்து ஏன் அதெல்லாம் முக்கியம் அப்படின்னா, இதுதான் அந்த நான் சொன்னேன் அந்த நேரம் சொன்னேன், டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னேன் இல்லையா. இந்த டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து இதுதான் கவர்ன் பண்ணும், இந்த ப்ராப்பர்ட்டி டைப் பொறுத்து தான் கவர்ன் பண்ணும். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து வீட்டு ஓனர் வந்து கடன் இல்லை, தர வீடு, இண்டிவிஜுவல் டைட்டில் இருக்கு, அவர் பேர்ல இருக்கு, ஒரு கடனும் இல்லை. எவ்வளவு காலம்னா 3+1 தான் போடுவோம். ஆனா வந்து எல்லா ஸ்மூகமா போச்சுன்னா 2 மாசத்துல வந்து செட்டில் பண்ணிடலாம். 2 மாசம் செட்டில் பண்ணலாம், பிகாஸ் கடன் இல்லை. சில சமயம் என்ன ஒரு டிரான்சாக்ஷன் செஞ்ச 1.5 மாசம் தான். ஏன்னா அங்க எங்க என்ன டைம் போடணும், அந்த எஜுகேஷன் ப்ராசஸ் மட்டும் அங்கே டைம் எடுக்கும். ஸ்டாம்ப் டியூட்டி ஆஃபீஸ் போயிட்டு அந்த வேல்யூஷன் போயிட்டு வரதுக்கு ஒரு 2 to 3 weeks ஆகும்.
ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது அதர்வைஸ் 1.5 மாசத்துல முடிச்சிடலாம். அப்படி ஃப்ரீ ஹோலா இருந்து ரிஸ்ட்ரிக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்து ஃப்ரீ ஃபைன் காம்ப்ரன்சஸ் கடன் இல்லாம இருந்து டைட்டில் இந்த ஓனர் பேர்ல இருந்துச்சுன்னா ஸோ இட்ஸ் வெரி ஃபாஸ்ட் ப்ராசஸ். ஆனா வந்து இப்ப கடன் இருக்கு. கடன் இருக்கும் பொழுது கடனை முதல்ல கட்டணும். அப்ப கடனை முதல்ல கட்டினால நிச்சயமா வந்து 1.5 மாசம் பத்தாது, 3 மாசம் டைம் எடுக்கும் ஏறக்குறைய. அப்ப இந்த 3 மாசம் முடிஞ்சிருச்சுன்னா எக்ஸ்ட்ரா 1 மாசம் இருக்கு இல்லையா, 3+1 சொன்னோம் இல்லையா, அந்த 1 மாசம் என்பது வந்து இன்ட்ரெஸ்டோட இருக்கும் சொல்லி நாங்க எழுதுவோம். 8% இன்ட்ரெஸ்ட் போடுவோம். மோஸ்ட் ப்ராக்டிக்கலா, அதாவது ஸ்டாண்டர்ட் அக்ரிமெண்ட் வந்து 8% போடுவோம். அப்படி அந்த 1 மாசமும் தவறுச்சுன்னா, அதாவது 3+1 தவறி 4வது மாசம் வந்துருச்சுன்னா, இந்த ஓனருக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு அந்த அக்ரிமெண்ட் வந்து டெர்மினேட் பண்றதுக்கு. அதாவது 10% கட்டியிருப்பீங்க, அதுவும் அவர் வந்து கொடுக்க மாட்டாரு, டெர்மினேட் ஆயிரும், ஃபார்ஃபிட் ஆயிரும். அதே சமயத்துல அக்ரிமெண்ட்டும் டெர்மினேட் ஆகிரும், இவர் வந்து வேற ஆளுக்கு வித்துடலாம் வீட. ஸோ இப்போ அதனால வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த வீடு வாங்குறவங்க அவங்களோட லாயரு, லோன் லாயரு அப்படி வேற ஆளா இருந்தாங்கன்னா, அப்புறம் ஓனர் லாயர் வேற இருந்தாங்கன்னா, இந்த 3 லாயர் வந்து கம்யூனிகேட் பண்ணணும். சில சமயம் பாத்தீங்கன்னா ஓனர் வந்து தனியா லாயர் எடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப பையருக்கு லாயர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து லோனருக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க செய்யறதுக்கு. பட் தே cannot represent both party. 2 பேத்துக்குமே செய்ய முடியாது, லாயரா இருக்க முடியாது, கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால. ஸோ அதனால வந்து பையருக்கு லாயர் இருப்பாங்க. அப்புறம் லோன் லாயர் தனியாக இருந்தாங்கன்னா 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணணும், டைம்குள்ள செஞ்சு முடிக்கணும்ட்டு. ஸோ மாஸ்டர் டைட்டில் ப்ராப்பர்ட்டினா டெவலப்பர்கிட்ட இருந்து கன்சர்ன் வாங்கணும், கன்ஃபர்மேஷன் வாங்கணும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் வாங்கி டெவலப்பர்ட் வந்து அந்த என்னென்ன செய்ய சொல்றாங்க அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிஷன் ப்ரெசிடென்ட் வரும். அப்படி கண்டிஷன் சிபி இருந்துச்சுன்னா, கண்டிஷன் ப்ரெசிடென்ட் இருந்துச்சுன்னா, அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர் டைட்டிலா இருந்து கண்டிஷன் ப்ரெசிடென்ட் வந்து டெவலப்பர்ட் வந்து கன்ஃபர்மேஷன் லெட்டர் வாங்குறது. அப்படி வந்து லீஸ் ஹோல் இருந்து அல்லது ஃப்ரீ ஹோலா இருந்தா கூட சில சமயம் ரெஸ்ட்ரிக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பிளாக் ப்ராப்பர்ட்டில பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஹோல் தான், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதாவது ஸ்டேட் அத்தாரிட்டி கன்சர்ன் என்னன்னு போட்டுருப்பாங்க. அப்படி ஸ்டேட் அத்தாரிட்டி கன்சர்ன் வேணும் அப்படி இருந்துச்சுன்னா, கட்டாயமா இருக்கணும்னுச்சுன்னா, அந்த ஸ்டேட் அத்தாரிட்டி கன்சர்ன் கிடைச்ச கையோட 3+1 பண்ணும் டைம். ஸோ அதனால வந்து அந்த பையர் வந்து இந்த தே நீட் டு நோ அவங்க என்ன ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, ஓகே, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்கிட்டு சைன் வைக்கணும். பிகாஸ் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தே நீட் டு சேஸ். சப்சைல் ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா லோன் அப்ரூவ் பண்ண கையோட வேல்யூவேஷன் கட்டாயமா செய்யணும். அப்படி வந்து அவங்க இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா மெடிக்கல் செக்அப் கட்டாயமா செஞ்சு அவங்க செய்யணும் போட்டுருந்துச்சுன்னா, மெடிக்கல் செக்அப் செய்யணும்னு போட்டுருந்துச்சுன்னா தே மஸ்ட் ஃபினிஷ் மெடிக்கல் செக்அப். ஏன்னா அது வந்து லாயர் வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க வச்சுங்களேன், எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னுக்கு, காசு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னுக்கு பேங்க் சொல்லுவாங்க ஒன்று வேல்யூஷன் செஞ்சு பிடிக்கல, இன்னும் மெடிக்கல் செக்அப் செஞ்சு முடிக்கல அப்படின்னா அது ஒரு வாரம் 2 வாரம் ஓடிச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து டைம் ஓடிடும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பார்த்துக்கணும். அதாவது வாங்குறவங்க. விற்கிறவங்க வந்து பார்க்கணும்னா முக்கியமா எனக்கு டைம் பிரகாரம் எனக்கு காசு வரணும். அப்ப டைம் பிரகாரம் காசு வரணும்னா இவங்க என்ன பார்க்கணும்னா, என்னோட ப்ராப்பர்ட்டி வந்து மாஸ்டர் டைட்டிலா, மாஸ்டர் டைட்டிலா இல்ல இண்டிவிஜுவல் டைட்டிலா, ஸ்டார்டர் டைட்டிலா, அதெல்லாம் பார்க்கணும். ரீசோலா ஃப்ரீ ஹோலா பார்க்கணும். அதன்படி தான் வந்து எனக்கு அந்த காசு கிடைக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து சில சமயம் வந்து டைட்டில் வெளியா இருக்கும், ஆனா என் பேருக்கு மாத்தாம இருக்கு எஸ் ஓனர். அப்ப டெவலப்பர்ட்ட நான் போய் கேட்கணும், நீ வந்து நேரா வந்து டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றியா இந்த பையருக்கு? டெவலப் வந்து ஒரு சில சமயம் ஒத்துக்குவாங்க. அப்ப அந்த மாதிரி டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அந்த டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் கன்சர்ன் வந்து இட்ஸ் அ கண்டிஷன் ப்ரெசிடென்ட். அப்ப அந்த சிபி ஃபுல்ஃபில் பண்றோட எனக்கு அந்த 3 மாசத்துல காசு வரும். அப்படி வந்து டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க, உன் பேருக்கு போயிட்டு தான் பையர் பேருக்கு போனோம்னா அது 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் கூட ஆகலாம் காசு கிடைக்கிறதுக்கு. ஸோ அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்க இதோட ப்ராப்பர்ட்டி இப்படி இருக்கு, அதனால என்னோட காலகட்டம், காசு கிடைக்கிற காலகட்டம் இதுதான் அப்படின்னு முன்னுக்கே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இஸ் ஈஸி. அப்போ மென்டலி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க, எனக்கு இந்த காலகட்டம் தான் காசு வரும். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேற இடத்துல கமிட் பண்ணிடுவாங்க, இந்த வீடு வித்துட்டு வேற இடத்துல வீடு வாங்கி கமிட் பண்ணிடுவாங்க. இங்க சங்கூட் ஆயிரும், இங்க சங்கூட் ஆயிட்டு அங்க வந்து காசு கட்ட முடியாம இங்க அவங்க கம்பெனி டேமேஜஸ் வந்துடும், அவங்களுக்கு வந்து சாரி என்ன சொல்லுவாங்க, நஷ்ட ஈடு வந்துடும். ஸோ பார்த்துதான் புரிஞ்சுக்கிட்டு பார்த்துதான் வந்து கமிட் பண்ணணும். கண்டிப்பா மிஸ். இப்போ வந்து என்னன்னா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, நம்ம இந்தியன் கம்யூனிட்டிக்கு ரொம்ப ஒரு தேவைப்படுற ஒரு கேள்வி தான். ஒரு வீடு வாங்கும் போது வந்து டெவலப்பர் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு ரோலா ப்ளே பண்றாங்க. பிகாஸ் நிறைய ப்ராஜெக்ட் வந்து எஸ்பிலாம் சைன் பண்ணிடுவாங்க, டெவலப்பர் வந்து லைக் அபெண்டன் ஆயிடும். ஸோ வந்து எவ்வளவு முக்கியமா வந்து மக்கள் வந்து டெவலப்பரோட ட்ராக் ரெக்கார்ட் வந்து பார்க்கணும். ஓகே,
டெவலப்பர்ட் அதாவது மேம்பாட்டு நிறுவனத்திலிருந்து வீடு வாங்குறப்ப நம்ம அதை சொன்னது வந்து சப்சேல்னா வேற ஆள் இருந்து வீடு வாங்குறது. இது வந்து மேம்பாட்டு நிறுவனத்துல வீடு வாங்குற பொழுது முக்கியமா என்ன பார்க்கணும்னா அந்த இடம் பார்க்கணும். நீங்க வந்து சிம்பிளி வந்து இந்த இடத்துல வந்து அந்த இக்லான் போடுவாங்க பாருங்க. ஓ இது வந்து கேல்சிசி பார்த்த மாதிரி இருக்கும், இங்க நடக்க 10 நிமிஷத்துல கேல்சிசி நடந்து போயிடலாம் அப்படிலாம் எழுதுவாங்க. ஆனா நீங்க வந்து ஆக்சுவல் சைட்ல போய் நீங்க பார்க்கணும். அந்த இடத்துல போயிட்டு உண்மையிலே இருக்கா, அந்த மாதிரிலாம் நீ சும்மா இன்னொரு இடத்துல மால்லாம் வந்து உட்காந்து சேல்ஸ் பர்சன்லாம் வித்துட்டு இருப்பாங்க. நீங்க வந்து சிம்பிளி சைன் வாங்கி கொடுத்தாலும் செய்யக்கூடாது. யூ மஸ்ட் புட் தி சைட் பார்க்கணும். இரண்டாவது வந்து அந்த டெவலப்பரோட ட்ராக் ரெக்கார்ட். அதாவது ஏற்கனவே இந்த டெவலப்பர் இந்த மேம்பாட்டு நிறுவனம் வந்து ஏற்கனவே வந்து வீட்டு கட்டியிருக்காங்களா, கட்டி சாவி கொடுத்துருக்காங்களா, எந்த இடத்துல கட்டி சாவி கொடுத்துருக்காங்க, அந்த இடம் வந்து சரியான முறையில வந்து எல்லாம் சரியா ஓடிட்டு இருக்கா, அந்த ட்ராக் ரெக்கார்ட். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் அபாண்டன் ப்ராஜெக்ட் இல்ல கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க இந்த டெவலப்பர். ஏன்னா ஹவுசிங் டெவலப்பர் ஆக்ட் கீழே இருக்காங்களா, லைசன்ஸ் டெவலப்பரா, உங்க லைசன்ஸ் இன்னும் வேலிடா இருக்கா. ஏன்னா நீங்க அந்த கேபிகேடி இதுல போய் செக் பண்ண அந்த டீட்டெயில் எல்லாம் வந்துடும், டெவலப்பர் டீட்டெயில் எல்லாம் வந்துடும். ஸோ நம்ம என்னன்னா சில சமயம் இதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்க போய் தேடுன்னு தெரியாது, கேட்டாலும் யார் சொன்னா விவரம், அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. இதெல்லாம் ஆராய்ஞ்சி தான் நீங்க வாங்கணும். ஓகே, முக்கியமா என்னன்னா அந்த அந்த இக்லான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட், அது வந்து ப்ரோஷர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, நிறைய போட்டிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு போன வாரம் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு. என்னன்னா அந்த மேம்பாட்டு நிறுவனம் விற்கும் பொழுது ஒரு டூரியான், ஒரு டூரியான் தோப்பே பக்கத்துல கட்டி கொடுக்குறோம், அந்த டூரியான் தோப்புல வர டூரியான்லாம் வந்து நீங்க வித்து காசு ஆக்கிடலாம் அப்படின்னு. கடைசியில பார்த்தா கட்டி முடிச்சுட்டோன்னே 4-5 டூரியா மட்டும் மரம் தான் நட்டு வச்சிருக்காங்க. ஆனா வந்து அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட், அந்த இக்லான் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப நீங்க வாங்குறப்ப நார்மலி வந்து அந்த இக்லான் கொடுப்பாங்க, கையில எடுத்துப்போம், S&P சைன் பண்ண கையோட அந்த இக்லான் எங்கேயாச்சும் போட்டுருவோம், அது கிடைக்காது. ஆனா நீங்க வச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து ஃபைல் இதுதான். ரொம்ப மக்களுக்கு என்ன பிரச்சனைனா எதுவுமே ஃபைல் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதுதான் ரொம்ப ப்ராப்பர் ஃபைலிங் இருக்காது. எல்லாமே இப்போ ஒரு வீடு வாங்குறீங்கன்னா, டெவலப்பர் வாங்குறீங்கன்னா, அந்த ஸ்டார்டிங்ல இருந்து அந்த இக்லான், அந்த விளம்பர அந்த இதுல இருந்து ப்ரோஷர்ல இருந்து S&P சைன் பண்ணல இருந்து ஒவ்வொரு லெட்டரும் வந்து அனுப்புவான், டெவலப் அனுப்புவான், வீட்டுக்கு அனுப்புவான். இந்த ப்ரோக்ரஸ் வந்து இவ்வளவு வந்துருச்சுன்னு எல்லாத்தையும் வந்து ஃபைல் பண்ணி கணக்க வச்சிருங்க, போட்டுறாதீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிற்பாடு வீடு கிடைச்சிட்டோன்னே இட்ஸ் ஈஸி ஃபார் யூ. ஏதாச்சும் ஒன்று குறையாச்சுன்னா நீங்க கோர்ட்ல போய் வாதாடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஆவணங்கள் இருக்கும். அது எவிடன்ஸ் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து அவங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. வீடு வாங்கும்போது வந்து ஆஃப்கோர்ஸ் வந்து லோன் அப்ரூவல் பண்ண கையோட வந்து MRTA இன்சூரன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த MLTA இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமாக வந்து நம்ம மக்களுக்கு தேவைப்படும். ஒன்று வந்து என்னன்னாக்கா வந்து MLTA இன்சூரன்ஸ் ஆஃப்கோர்ஸ் த ப்ரீமியம் இஸ் வெரி ஹை, பட் அதோட அட்வான்டேஜ் வந்து எந்த மாதிரி வந்து அவங்களும் கவர் பண்ணணும், ஃபேமிலி வந்து கவர் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து வீட்டில் வந்து கடன் எடுக்கும் பொழுது நாட் நெசசரிலி ஆல் த பேங்க் ரிக்வயர் யூ டு டேக் இன்சூரன்ஸ். அதாவது எல்லா வங்கிகளும் வந்து உங்களை வந்து காப்புறுதி எடுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஒரு சில வங்கிகள் வந்து லோன் மட்டும் கொடுத்துருவாங்க. ஏன்னா எனக்கு வந்து அடிக்கடி வருவாங்க கிளைண்ட், வரப்பெல்லாம் பார்த்தா இறந்துட்டோன்னு பார்த்தா இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா தெரியல மேடம் அப்படி சொல்லுவாங்க. சரி உங்களோட ஆஃபர் லெட்டர் காட்டுங்க, அவங்க இறந்துட்டவரோட ஆஃபர் லெட்டர் காட்டுன்னு சொன்னா ஆஃபர் லெட்டர்ல வந்து எழுதிருக்காது, MRTM போட்டிருக்காது, MLTM போட்டிருக்காது. அதான் we need to tell them சாரி உங்களுக்கு வந்து இது இன்சூரன்ஸ் இல்லை, கவரேஜ் இல்லை அப்படின்ட்டு. ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கேஸ், பெக்யூலியர் கேஸ் என்னன்னா, MRTA வந்து காசு வந்து கட்டிட்டு ஆனா வந்து முழுமையான காசு கட்டல, அவர் வந்து ஃபாலோ அப் பண்ணல. இதுவுமே நடந்த கேஸ். அது வந்து பார்த்தாங்க என்னைய. I cannot remember how much is the premium. இவர் கட்டிட்டு ஆன்லைன்ல கட்டிட்டு முழுமையா அந்த ஒரு ஷார்டேஜ் இருக்கு, ஒரு 1000 வெள்ளி ஷார்டேஜ் செஞ்சு கட்டல அவரு. பார்த்தா இவர் எக்ஸ்டென்ட்ல இறந்துட்டாரு. முழுமையான பிரீமியம் கட்டாதனால இட்ஸ் நாட் கவர்ட் சொல்லிட்டாங்க பேங்க்ல. ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி யூ கம்யூனிகேட் டு த பேங்க், ஓகே நான் எனக்கு இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன், ஒய்ஃப் கிட்ட பிள்ளைங்கிட்டலாம் வந்து என்னால இன்சூரன்ஸ் இருக்கு தெரியுமா, நீலாம் நான் இறந்தா கூட உனக்குலாம் கவர் பண்ணியிருக்கு அப்படிலாம் வந்து சொல்லிட்டா கூட மேக் ஷூர் இட் இஸ் ஆக்சுவலி கவர். ஓகேங்களா? என்ன டிஃபரன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா MRTA MLTA இது வந்து அடிக்கடி மக்கள் கேட்கறது. MRTAனா அதோட பேர்ல இருக்கு, ரெடியூஸ் டேர்ம். அதாவது நீங்க வந்து லோன் எடுத்துட்டோன்னே அந்த லோனுக்கு வந்து 2-3 விதமா இருக்கு. ஃபுல் லோன் கவர் பண்ற மாதிரி இருக்கும், அது வந்து உங்களோட வயசு பொறுத்து இருக்கு, உங்களோட எலிஜிபிலிட்டி, உங்களோட உடல் நலம் அப்படி பொறுத்து இருக்கு, ப்ரீமியம் எவ்வளவு இருக்குன்னு எவ்வளவு கட்டுறீங்க பொறுத்து இருக்கு. ஒரு சில இதை பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி தான் கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ லெட்ஸ் சே ஒரு 1 மில்லியன் வீடுனா 500,000 கவர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நாளா குறைஞ்சிட்டு வரும். சரிங்களா?
அப்புறம் பார்த்தா நீங்க இறக்கும்போது பார்த்தா அவங்க வந்து நாட் இனஃப் டு கவர் யோர் இன்சூரன்ஸ். அப்போ உங்க வாரிசு வந்து கட்ட வேண்டியதாக வரும். ஓகே. எம்ஐடிஏ அப்படின்னா உங்க உயிர் மேல வந்து நீங்க வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. அப்போ வந்து உயிர் மேல இன்சூரன்ஸ் எடுக்கறனால அப்படி வந்து அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் அந்த அமௌண்ட் வந்து சரியா இருந்துச்சுன்னா நீங்க இறந்துட்டா கூட அது வந்து ரிடியூஸ் ஆயிருக்காது. எவ்வளவு காசு வந்து இன்சூர் பண்ணிக்கீங்களோ அத்தனை தொகையும் வந்து வாரிசுகிட்ட கொடுப்பாங்க. இல்லைன்னா முதல்ல வந்து கடனை கட்டுவாங்க. அப்படி எம்எல்டி வந்து முதல்ல கடனை கட்டி மிச்ச காசு இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. ஸோ என்ன வித்தியாசம்னா காசு தான். ப்ரீமியம் வந்து கூட இருக்கும். எம்ஆர்டிஏ வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரீமியம் குறைவா இருக்கும். எம்எல்டி வந்து ப்ரீமியம் வந்து கூட இருக்கும். ஏன்னா அவங்க உயிர் மேல வந்து அவங்க வந்து காப்புறுதி நிறுவனம் வந்து உத்தரவாதம் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட ரிஸ்க் வந்து கூட இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க மக்களுக்கு வந்து லோனு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கும். ஓகே, இதுதான் பிரச்சனையா இருக்கும். 90% லோன் சில சமயம் வந்து 80% 85% லோன் கொடுப்பாங்க. இதுல வர இன்சூரன்ஸ் ஒரு தம்பா பண்ணா உங்களுக்கு பத்தாது காசு கட்டுறதுக்கு. அப்ப என்ன செய்வாங்க, ஓகே எனக்கு இப்போதைக்கு வந்து பேங்க் ரிக்வயர்மெண்ட் நான் காப்புறுதி எடுக்கணும், பரவாயில்ல எனக்கு எது குறைவா இருக்கும் முதல்ல எனக்கு சாங்ஷன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க ஏதாச்சும் உயிர் விட்டுட்டாங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வாரிசுகள் வந்து கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது நீங்க பிளான் பண்ணுங்க. ஓகே, இப்போதைக்கு நீங்க எம்ஆர்டி எடுக்கணும்னா வேற இடத்துல கூட நீங்க எம்எல்டி எடுக்கலாம். உங்க உயிர் மேல வந்து நீங்க வந்து இது காப்புறுதி எடுக்கலாம். இட்ஸ் ஓகே. நீங்க இன்சூரன்ஸ் வந்து யூ கேன் டேக் மல்டிபிள் இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கலாம். எடுத்துட்டு மேக் ஷூர் வந்து அது வந்து உங்களுடைய கடனை வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கா, அது நீங்க வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க. ஏன்னா இப்ப போன வாரம் தான் ஒருத்தர் இறந்துட்டாரு. ஒரு கணவர் இறந்துட்டாரு. பிள்ளைகள் வந்து ஒரு பிள்ளை வந்து யூனிவர்சிட்டி போகுது, ஒரு பிள்ளை வந்து நியூஸ் ஸ்காலர் மனுங்கால படிச்சுட்டு இருக்கு. வைஃப் வந்து ஹவுஸ் வைஃப், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா வந்து இறந்துட்டாரு. இறந்துட்டு பார்த்தா ஃபுல்லா வந்து கவர் பண்ணல இன்சூரன்ஸ் வந்து. அவங்க வந்து பேங்க் கடனை கட்டணும், கிரெடிட் கார்டு கடன் இருக்கு, கடன் நிறைய இருக்கு. இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா வந்து அவங்க எப்படி அந்த கடன்லாம் கட்ட போறாங்க? பிள்ளைங்க இன்னும் படிச்சு முடிக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உங்களோட பிள்ளைகளுக்கும் மனைவிக்கு வந்து இல்லைன்னா நீங்க மனைவியா இருந்தீங்கன்னா உங்க கணவருக்கு வந்து விட்டுட்டு போக கூடாது. ஸோ அவங்க ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த எம்எல்டி வந்து எவ்வளவு முக்கியமா தேவைப்படுது. பொதுவாக எம்எல்டி இஸ் பெட்டர். டெஃபினெட்லி எம்எல்டி இஸ் பெட்டர். இப்போ உங்க உயிர் மேல வந்து நீங்க வந்து காப்புறுதி எடுக்கிறீங்க. அந்த ப்ரீமியம் கூட இருக்கு, என்னால கட்ட முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க பாருங்க, ப்ரீமியம் கட்டுற மாதிரி முடியுமா, அந்த லோன்ல போட முடியுமா, உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, போட சொல்லுங்க. பரவாயில்ல கொஞ்சம் கூட போனாலும் பரவாயில்ல கட்டுங்க, பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை எனக்கு வந்து இப்போதைக்கு என்னால முடியலன்னா இன்னொரு காப்புறுதி கட்டாயமா நீங்க